வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது வந்து மட்டன் சில்லி தான் பண்ண போகிறோம். நான் வந்து ஏற்கனவே பிரியாணி சைடில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும்ன்ட்டு இது செஞ்சேங்க. இதை வச்சு நம்ம புரோட்டா, சப்பாத்தி, நான் இதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு கறியும். சரி, இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்திருந்தேன். அதனால் வந்து ஒரு 3 பல்லாரி, 2 தக்காளி, ஒரு குடமிளகா கண்டிப்பாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் இருக்கும். அப்புறம் ஒரு பச்சை மிளகா. இப்போ நல்லா கறியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதில் ஒரு 4-5 கொஞ்சம் வதங்குற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. நான் சைடில் வந்து பிரியாணி தான், மட்டன் பிரியாணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான சில்லி பவுடர் எல்லாம் போட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது நல்லா ஃப்ளேவரபுளாக சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன், அதாவது ஒரு ஃபுல் டீஸ்பூன் எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி. இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன். அதில் 1 ஸ்பூன் வந்து கல் உப்பு. நீங்கள் வந்து எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தக்கன உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் கழுவி வச்சுருக்க கறியை போட்டுக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா கறி வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் தயிர் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4 விசில் போட்டுக்கிறேன். 4 விசில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த பிரியாணியும் சூப்பராக இங்கே ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நமக்கு சூப்பரான மட்டன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இருக்குது. இதை வந்து நீங்கள் புரோட்டா, சப்பாத்தி, நானுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யார் கெஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் சட்டுன்னு செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.